வெல்கம் டு சினிமா 123. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2015 ரிலீஸ் ஆன த இன்டர்ன். வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவருக்கு 70 வயசுங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கார். வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, யோகா போவாங்க, வாக்கிங் போவாங்க, தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்தாங்கன்னா அவங்களோட கிரிமேஷனுக்கு போவாங்க. இவரும் அப்படி தான் எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை. இவங்க ஒய்ஃப் இறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கார். அப்போ தான் ஒரு நோட்டீஸை கவனிக்கிறாரு. சீனியர் மெம்பர் வேலைக்கு தேவைன்னு சொல்லி போட்டிருக்கு. நான் இந்த வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் இருக்கு, இப்போல்லாம் நீ சோகமாக இருக்க, மேபி இந்த வேலைக்கு போனால் உனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீ இந்த ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கம்பெனியை காட்டுறாங்க. இங்கே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா இல்லைங்களா, இவ தான் படத்தோட ஹீரோயின். அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனியோட ஓனரும் கூட அவள் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வேலை பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரியணும்னு சொல்லிட்டு இவள் ரொம்ப பிஸியாக தான் இருப்பாள். ஏன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இதோட கான்செப்ட் என்னென்னா, வெளியிலேருந்து துணி வாங்கிட்டு வெப்சைட் மூலியமாக ஆன்லைனில் இவங்க சேல் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டு எப்படி டிசைனிங் பண்ணணும் எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. ஒரு டீம் மெம்பர்ஸ்கிட்டையும் இவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஈகோ இல்லாமல் பழகுவாள். இந்த இன்டர்வியூவில் மொத்தம் 3 லெவலுங்க. முதல் 2 லெவல் ஈஸியாக கிளியர் பண்ணிடுறாரு. ஃபைனல் லெவலில் ஃபைனல் கொஸ்டின், 10 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டவனே ஹீரோ தூக்கி வரி போடுது. தம்பி, எனக்கு இப்போவே 70 வயசு, 10 வருஷம்னா எனக்கு 80 வயசு. அப்போ நான் உயிரோடு இருப்பேன்னா கூட எனக்கு தெரியாதுப்பா, என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறியாப்பா அப்படிங்கிறார். சாரிங்க, நான் வேணும்னே கேட்கல, இங்கே எல்லார்கிட்டேயுமே இந்த கேள்வி நான் கேட்பேன், அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டையும் கேட்டேன். நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணுங்கள், உங்களை நான் அப்பாயின்மெண்ட்டோட நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட பிஸ்னஸ் பார்ட்னரை காட்டுறாங்க. அவன்ட்டு நான் ஏற்கனவே இன்டர்வியூ முடிஞ்சது, நாங்கள் 4-5 பேர்த்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீ அதில் பார்த்துட்டு யார் உனக்கு அசிஸ்டண்ட்டாக வேணுமோ சொன்னீங்கன்னா அவங்களே உனக்கு கீழே வேலை செய்ய சொல்லிடலாம் அப்படிங்கிறான். இங்கே பாரு, எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே ஆகாது, தயவு செஞ்சு எங்கள் அம்மா மாதிரி ஒரு லேடியை மட்டும் நீ போட்டுறாத, நீயே செலக்ட் பண்ணி எனக்கு கீழே ஒரு ஜென்ஸை போட்டுட்ரு அப்படின்னு சொல்லிடுறான். காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம இன்டர்னுக்கெல்லாம் டீம் லீடர் ஒருத்தர் இருப்பான். இன்னிலேருந்து இவனை டிஎல்ன்னே சொல்லலாம். 4 பேர்த்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதில் ஒரு சின்ன பையன் வேறு இருக்கான் போல் இருக்குங்க. ஆமாங்க, யூத் இன்டர்னுக்கும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இவங்க 4 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. உங்களுக்கு தனி டேபிள், தனி கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கு. அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள், மெயிலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு யார் கீழே நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயிலில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ஆன் ஆகலேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவன் ஒருத்தருன்ட்டு ஸ்பேஸ் பார் தட்டுங்க அப்படிங்கிறான். இவரு தட்டவுடனே ஸ்லீப் மோட்ல இருந்து ஆன் ஆயிருது. அந்த பக்கம் நம்ம யூத் இன்டர்னு பேக்ல இருந்து என்னென்னமோ பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறான். இந்த பக்கம் நம்மளால அழகா சூக்கேஸை ஓப்பன் பண்ணி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு பொருளாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு மெயில் வருது. என்னடான்னா, நம்ம ஹீரோயின் கஸ்டண்ட்டாக தான் நம்ம ஹீரோ செலக்ட் ஆயிருக்காரு. மீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தாங்க. 3:55லேருந்து 4 மணி வரைக்கும். ஏற்கனவே 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போகிறார். அங்கே பார்த்தோம்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே மீட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொஞ்சம் டிப்ஸ் கொடுமா, எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமாக போய் பேசுங்க, என்ன பேசும்போது அடிக்கடி கண்ணை மட்டும் சிமிட்டுங்க அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக போங்க, அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே போயிட்டு அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். ஓகே போதுங்க, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். எனக்கு கீழே நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? ஏன்னா நீங்கள் வயசானவர், நான் உங்களை விட கொஞ்சம் சின்ன பொண்ணு. நாளைக்கு ஈகோ ப்ராப்ளம் நமக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவே கூடாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களை சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நோ, ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க மேடம், நான் உங்களுக்கு கீழே தாராளமாக எந்த ஈகோ இல்லாமல் நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன். சரி, ஓகே, நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேலையாக இருந்தாலுமே மெயிலில் தான் வரும். இவரும் அங்கே போய் வெயிட் பண்ணுறாருங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, மெயிலே வரமாட்டேங்குதுங்க. ஏன் வேலையே கொடுக்கறது இல்லைங்க. அதனால் இவரே வாலண்டியராக போய் எல்லார்கிட்டேயும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அப்படி தான் அங்கே ஒரு அம்மா ட்ராலியை கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வருங்க. உடனே இவர் போய், நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் தள்ளுறேன், நீங்கள் போய் டெலிவரி பண்ணுங்கம்மா சொல்லிவிட்டு அவங்க கூடயே பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம யூத் இன்டர்னு இவனுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இவர்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு. ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஈகோ இல்லாமல் எல்லார் கூடயுமே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கிறாருங்க. அங்கே நம்ம டிஎல்ல
அவன் பிஏவை வந்து 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்குங்க. இப்போ வந்து சண்டை. ஏன்டா என்னடா ஆச்சு? இல்லை, நான் வந்து அவள் ரூம்மேட்டை வந்து அவளுக்கே தெரியாமல் டின்னர் கூட்டிகிட்டு போனேன். இப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாரமாக வந்து சண்டை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறான். சரி, நீ போய் பேசுனியா? எங்கே போய் பேசுறது? அவள் தான் அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, வாட்ஸ்அப் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா, ஏன் மெயில் கூட பண்ண எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறான். ஆட பைத்தியக்காரா, நேரில் போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மசாஜர் வராங்க. அவங்க யாருன்னா வந்து இந்த ஆஃபீஸில் யார் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ பிரேக் டைமில் வந்து மசாஜ் பண்ணி கொடுத்து ஒரு ஹீலிங் தெரப்பி மாதிரி பண்ணுவாங்க போல் இருக்கு. ஹீரோவும் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்தவொடனே பிடிச்சிருச்சு போல் இருக்குங்க. டேபிள் ஃபுல்லாக வந்து துணியை போட்டு கசகசன்னு வச்சுருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அடிக்கடி வந்து கேட்பாங்க, யார் தான் இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வந்து அந்த டேபிளை வந்து சுத்தமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மெயில் வருது. இவர் பிஎம் முன்னாடி போய் நிற்கிறார். ஒன்றும் இல்லை, ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் வந்து கரையாயிருச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் சந்தோஷமாக வந்து உள்ளே போகிறார். பார்ட்னரு ஹீரோயின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷத்துலேயே வந்து இந்த பொசிஷனில் வந்து நிற்கிறோம். நிறையா இன்வெஸ்டர்ஸ் தேவை. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷரு, எங்களுக்கு வந்து சிஇஓ வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அதனால் வந்து நீங்கள் புது சிஇஓ வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த கம்பெனியை வந்து நானாக கஷ்டப்பட்டு என்னோடய ஐடியாலஜியில் வந்து நான் க்ரியேட் பண்ணேன். தப்போ சரியோ எந்த முடிவாக இருந்தாலும் நான் தான் டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ இதுவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சிஇஓ வந்து கொண்டு வந்து வச்சோம்னா அவரோட முடிவுக்கு தான் வந்து நம்ம கட்டுப்பட்டு போகணும். அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் நீ தப்பாக நினைக்க, ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் இந்த கம்பெனியை வந்து நம்ம வளர்ச்சி பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸும் முக்கியம். அவங்க சொல்கிறது கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். நான் வேணால் ஒரு 4-5 சிஇஓ வந்து செலக்ட் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். உனக்கு யார் அதில் வந்து உனக்கு செட் ஆகிறாங்களோ அவங்கள நீ செலக்ட் பண்ணு, நமக்கு தான் டைம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம், நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இது மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை தூக்கி கொடுத்துட்றா. இவரோ சந்தோஷமாக வந்து வெளியில் வர்றார். அந்த பக்கம் பிஏவோ உள்ளே என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பேசலையே, நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. சரி, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் வந்து பார்க்குறான். பார்த்தோம்னா அந்த டேபிள் ரொம்ப க்ளீனாக இருக்குது. யார் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கா, யார் பண்ணது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். எல்லாருமே ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாருமே எந்திரிச்சு நின்று பாராட்டுறாங்க. இது வந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. மசாஜராக இருந்துட்டு, ஏயா எவ்வளோ பொது வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், உனக்கு நான் மசாஜ் வந்து இந்த வாட்டி ஃப்ரீயாக பண்ணித்தரையான்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து இவங்க மசாஜே பண்ணலைங்க, 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம யூத்துன்ட்டானு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க போல் இருக்குங்க. 2 வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லார்கிட்டையுமே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ரெண்ட்டுக்கு கிடைக்குமான்னு சொல்லி விசாரிச்சுட்ருக்கான். ஹீரோயினை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து டிரைவர் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க. ஆனால் அவர் சரக்கு அடிச்சிட்ருக்காரு. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஜன்னல்லேருந்து பார்த்துட்ருக்காரு. நம்மளாக இருந்தோம்னா என்ன சொல்லுவோம், நேராக வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அதை ஒன்று போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்க பார்ப்போம். ஆனால் ஹீரோ வந்து நேர் ஆப்போசிட்டுங்க. நேராக டிரைவர் கிட்ட வந்து, இங்கே பாரு, நீ குடித்ததை வந்து நான் பார்த்துட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட பொய்யே சொல்லாத. இப்போ ஹீரோயின் வருவா, அவகிட்ட வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வண்டி ஓட்டாமல் பார்த்துக்கோ. அதை மீறியும் நீ வண்டி ஓட்டினா நான் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் வண்டி ஏறதுக்காக வந்துடுறா. மேடம், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை மேடம், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் சரின்னு சொல்லிடுறா. பிஎஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்துட்டு, அவன் உள்ளுக்குள்ளே நிறையா வேலை இருக்கும் மேடம், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கார் எடுக்கிறாரு. இங்கே பாருங்கள், காருக்குள்ளே நான் பல விஷயம் பேசுவேன், அது எக்காரணத்துக்கு கொண்டு ஆஃபீஸுக்கு தெரியவே கூடாது, அங்கே போய் பொருளையெல்லாம் பேசக்கூடாது, புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு ஓகே மேடம், நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், நீ தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பக்கம் நம்ம பார்ட்னரும் வந்து, சிஇஓ நீ செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. செலக்ட் பண்ணிட்டேன், அவரை வந்து நேரில் பார்க்குறதுக்காக போகிறேன், ஒத்துக்குவாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்குவாரு, நீ போயிட்டு வா, பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அங்கே வந்து நிற்கிறாங்க. சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே இல்லைங்க. ஏன்னா பில்டிங்கே பார்த்து பிரமிச்சு போயிடுறாங்க. மேடம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மேடம், நீங்கள் போய் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, அதெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு. 1 மணி நேரம் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு போனவங்க பார்த்தோம்னா 10 நிமிஷத்தில் வெளியில் வராங்க.
என்ன சிஇஓ செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி பார்ட்னர் கேட்குறாப்புல. அதெல்லாம் செலக்ட் பண்ணல, அவருக்கு வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு வந்து போகும்போதே சாப்பிடல போல் இருக்குங்க. அதனால் இவர் தான் வந்து மேடத்துக்காக வந்து சூப்பெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்காரு. அவளுக்கும் அது பிடிச்சிருக்கு. இப்போ நேராக வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு, ஒரு ஹஸ்பண்டுங்க. ஹஸ்பண்ட் தான் வந்து வீட்டிலெல்லாம் பார்த்துக்கிறாரு போல் இருக்கு. ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க. சரி நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேலைன்னு அலைஞ்சதுனால டயரில் குழந்தையோட பெட்லேயே வந்து தூங்கிடுறா. ஹஸ்பண்ட் வந்து எழுப்ப பார்க்குறாரு. குழந்தை தான் இருந்துட்டு அம்மா இங்கேயே தூங்கட்டும், நீங்கள் போய் உங்கள் ரூமில் தூங்குவீங்கன்னு சொல்லிடுறா. இவங்க 2 பேருக்குள்ளே பெருசாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது போல இருக்குங்க. அது குறிப்பாக வந்து தாம்பத்தியத்தில். ஹீரோ கால் வருது. இன்னைக்கு காலையில் வந்து மேடத்தை நீங்கள் தான் பிக்கப் பண்ணணும், அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் வந்து ரெடி ஆகிட்டு நேராக வந்து பெல் அடிக்கிறார். அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பெல் அடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே வந்து நிற்கணும், எக்காரணத்துக்கு கொண்டு வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரும் அதுபடியே வந்து வெளியிலேயே நிற்கிறார். கதவை திறக்கிறது பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் தான் திறக்கிறார். வாங்களேன், அவள் வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும், நீங்கள் வந்து காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டு அந்த குழந்தை கூட வந்து விளாண்டுருக்கார். ஹீரோயின்னு ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தோம்னா ஷாக்கு. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து முதலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இவரும் தங்கியே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இப்போ 2 பேருமே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்தது வந்து பிடிக்கவே இல்லை. அதனால் பார்ட்னருக்கு வந்து மெயில் பண்ணுறாங்க, இவரை வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் ஹீரோவை பற்றி வந்து ஹீரோயின் வந்து புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இவங்க இப்போ ஆஃபீஸ்க்கு போகாமல் வேர் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து துணியை வாங்கி இந்த இடத்துல நீட்டாக வந்து அயன் பண்ணி மடித்து இந்த இடத்துலேருந்து தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க போல் இருக்குங்க. அது வந்து கரெக்டாக பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நேராக ஆஃபீஸுக்கு போனவுடனே அங்கே இவரால் முடிஞ்ச ஹெல்ப்பு டிப்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் டிஎல் வந்துட்டு, நேற்று நீங்கள் சொன்ன அட்வைஸ் கேட்டு நான் பண்ணேன், பயங்கரமாக திட்டுறா அப்படிங்கிறாங்க. திட்ட ஆரம்பிச்சிட்டால, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பேசவும் ஆரம்பிப்பா. இதுதான் கம்யூனிகேஷன். எப்போவுமே வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்லேயே வந்து பேசக்கூடாது, நேர்லேயும் போய் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. அங்கே ஒரு பையனுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போடா, அப்போ தான் வந்து பொண்ணுங்களுக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. இவர் பழைய ஆள் போல் இருக்குங்க. அதனால் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே கிளம்புனாலும் பாஸ் கிளம்பாமல் நம்ம கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே தனியாக சாப்பிட்டுட்டு இருந்த ஹீரோயின்ட்டு, வெளியில் இவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்துட்டு, வாங்களேன் நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறாரு. சரி வாங்க, நான் வெட்டியாக தான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து கேள்வி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன படம் பிடிக்கும், என்ன மியூசிக் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து ஒன்று ஒன்றா கேட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சிங்கிளாக மேரீடா அப்படின்னு கேட்கும்போது, நான் மேரீடு தான், ஆனால் இப்போ சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது, அதனால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நானே ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துட்டு இவங்களே வந்து அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி அடல்ட்ஸ் கூட பேசும்போது இந்த அடல்ட் டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினை வந்து ட்ராப் பண்ணிட்டு இவர் நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஆசையாக வந்து ஹீரோயின் வந்து மறுபடியும் ஹீரோ கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கார் ஏறுறா. பார்த்தோம்னா ஷாக்கு, வேற ஒரு ஆள் தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவர் எங்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவர் தான் வந்து நேற்றே வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி விட்டாங்களே, இன்றைக்கி நான் தான் டிரைவர் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா அந்த பதட்டத்தில் வந்து கார் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு போய் ஆக்ஷன் பண்ணிடுது. அம்மா தயவு செஞ்சு நீ பின்னாடி வந்து உட்காருமா, நானே இன்னைக்கு கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக ஹீரோ எங்கே டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை செய்கிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம ஆள் வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்ருக்காரு. சாரிங்க, நான் தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் பார்ட்னர்கிட்ட வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி விடுன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துட்றேன், நீங்கள் எங்ககிட்டயே வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து சொல்லி பார்க்குறா. கடைசியில் பிட்டு வேறு போடுறா, உங்களுக்கு விருப்பப்பட்டால் வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. கெத்து குறைக்கூடாதுங்களாம்மா. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடனே அவரோட டேபிளை தூக்கிட்டு பிஏ பக்கத்தில் வந்து போடுறாங்க. பிஏக்கோ ஒரே பதட்டமாயிடுது, எங்கே நம்ம வேலைக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இடமே இல்லையே, நீங்கள் அங்கேயே உட்காரலாமே, அங்கே தான் நல்லா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிட்டு போட்டுட்ருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறா. அவளும் உள்ளே போனவுடனே மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்றான். டிஎல்ஏ இங்கே வாடா, இதுதான் சூப்பர் சான்ஸு,
அவள் அழுதுட்டுருக்கா, நீ போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி சமாதானப்படுத்தி உன் லவ்வை டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாரு. கர்ச்சீஃபெல்லாம் தூக்கி கொடுக்குறாரு. இங்கே பாரும்மா, நீ ஏற்கனவே வந்து ஒர்க் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷரில் வந்து இருக்க. இப்போ வந்து சாயங்காலமானால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். நான் உன் ஒர்க்கை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீ தப்பாக நினச்சிக்காத, உன்னை வேலையை விட்டெல்லாம் ஒன்றும் தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பங்குக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோ கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருப்பார் போல் இருக்குங்க. அதை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. எந்த இடத்துல வந்து கம்பெனி வந்து செலவு கம்மி பண்ணணும், எந்த இடத்துல வந்து செலவை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இது வந்து ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்குங்க. அதனால் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கா. எப்போவுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து இவ தான் வந்து ஒர்க் பண்ணுவாள். யாரையும் நம்பி கொடுக்கவும் மாட்டான். ஆனால் முதல் தடவையாக வந்து ஹீரோவை நம்பி கொடுத்துருக்கா. அதுலேருந்தே தெரியுது ஹீரோவை வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் வீட்டை காலி பண்ணணும், எங்கே போகிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ரெண்டு, நீ வேணால் என் கூட வந்து தங்க, என் வீட்டில் நிறையா இடம் இருக்குது, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், உனக்கு ஓகேன்னா நீ வந்து தங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஹீரோயினோட ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பர் மாதிரி ஆகிட்டாருங்க. டெய்லி வர்றது, குழந்தை கூட விளாட்றது, காஃபி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹஸ்பண்ட் சிஇஓ வந்து நீங்கள் வலை வீசி தேடிட்டு இருந்தீங்களே, கிடச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. கிடச்சிட்டாரு, ஆனால் வந்து அவர் நம்ம கம்பெனிக்கு வந்து பார்க்க மாட்டாராம்மா, நம்ம தான் வந்து அவர் கம்பெனிக்கு போய் பார்க்கணும், அவ்வளோ பெரிய பிக் ஷாட்டு. ஏன் இந்த வீக்கெண்ட் வந்து நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, நம்ம 2 பேர் ஜாலியாக வந்து போயிட்டு அவரை மீட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டாக இல்லை, மண்டே வந்து குழந்தைக்கு வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், நான் இந்த வீக்கெண்டில் தான் வந்து பண்ணலான் இருக்கேன், நீ வேணால் நம்ம இன்டர்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காமிக்கிறாரு. குழந்தையும் ஆமாம்மா நீ தாத்தாவையே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ஜூம் மீட்டிங் கனெக்டே ஆக மாட்டேங்குதுங்க. வழக்கமாக இவங்க காரில் வரும்போது ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணி தான் வந்து மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க போல் இருக்குங்க. இப்போ கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க. இப்போ அம்மா வேறு ஃபோன் பண்ணி பயங்கரமாக அந்த பக்கம் இருந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம்னு நமக்கு சொல்லலை, ஆனால் இவங்க ரொம்ப டென்ஷனாகி ஃபோனை கட் பண்ணிவிட்டு மெயில் பண்ணுறாங்க பார்ட்னருக்கு. இந்த மாதிரி அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு அம்மாவை திட்டி இவங்க மெயில் பண்ணுறாங்க. என்ன மிஸ்டேக்காக வந்து பார்ட்னருக்கு அனுப்பாமல் இவங்க அம்மாவுக்கே வந்து மெயில் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஐயோ அம்மாவுக்கே நான் பண்ணிட்டேனே, நான் செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெக் டீம் எல்லாம் கூப்பிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹேக் பண்ணி அந்த மெயிலை டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மேடம் இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், நிஜ லைஃப்பில் வந்து நடக்கவே நடக்காது அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சிம்பிளாக சொல்கிறாரு, நேராக அவங்க வீட்டுக்கு போய் மெயிலை டெலீட் பண்ணாமல் முடிஞ்சு போச்சு, இது எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுடனே வந்து சூப்பர் ஐடியாங்க, வாங்க நீங்கள் 4 பேருமே போய் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேராக அம்மாவோட அட்ரஸ் கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஃபோன் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேட்டு கட்டியில் சாவி இருக்கோ எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம்னா செக்யூரிட்டி வந்து பீப் பீப்புன்னு சத்தம் கேட்குது. மேடம் பாஸ்வேர்ட் சொல்லுங்கள், இது வேறு சத்தம் போட்டு போகுதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் அம்மா சரியான கஞ்சா பேசினாரு, ரீசார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டா, நீங்கள் சீக்கிரமாக போய் டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா 2 லேப்டாப் இருக்குது. சரி 2மே ஆன் பண்ணு அப்படின்னோம்னா ஒரு லேப்டாப் வந்து பாஸ்வேர்டு கேட்குது, இன்னொரு லேப்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுது. அதில் போய் மெயில் லாகின் பண்ணி டெலீட்டும் பண்ணிடுறாங்க. பத்தாவதுக்கு ரீசைக்கிள் பின்லேயும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அப்பாடா முடிச்சிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே செக்யூரிட்டி வேறு பிபின்னு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருது. என்ன மேடம் சத்தம் நின்றுதுன்னு சொன்னீங்க, இது பாட்டில் கத்திக்கிட்டே இருக்குது, அதான் எனக்கும் தெரியல, எங்கள் அம்மா ரீசார்ஜ் வேறு பண்ணி வச்சுருப்பா போல் இருக்கு, நீங்கள் அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆயிருங்க, நீங்கள் சிக்கினீங்கன்னா நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அடிச்சு பிடிச்சி காரில் வந்து ஏறுறாங்க. நேராக வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டு நடந்த கூத்தெல்லாம் சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின்னு இன்னைக்கு நான் என்னோடய ட்ரீட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் போய் நல்லா வந்து மூக்கு முட்டை குடிக்கிறாங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்கிறாரு போதும் அளவாக குடிங்கன்ட்டு, இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு மப்பில் வந்து வாந்தி வேறு எடுக்கிறாங்க. ஹீரோ தான் கைத்தாங்களாக வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராப்புல. அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு போனோம்னா குழந்தை ஒரே அழுகையாக இருக்கும். பார்ட்டி கூட்டிகிட்டு போக சொல்லி அம்மாக்கும் ஆஃபீஸில் வந்து பிஸியாக வேலை இருக்கிறதுனால அப்பாவுக்கும் வர முடியாதுங்கிற சூழ்நிலையினால இன்டர்ன் கூட தான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவரும் நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து ஒரு பார்ட்டியில் வந்து 4-5 லேடிஸ் இருப்பாங்க. ஹீரோயினை பற்றி வந்து தப்பாக பேசுவாங்க. குழந்தைங்க கூட கவனிக்கிறதுல இவளுக்கு என்ன ஆஃபீஸ் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவம் வந்து ஹீரோயினை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசுவார். அவள் இந்த சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆஃபீஸ் தெரியுமா, எத்தனை பேருக்கு வந்து அவள் வேலை கொடுத்துருக்கா, நீங்கள் எல்லாம் அவளை மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து
தூக்கி பிடிச்சி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தோம்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பார்க்குறாரு. ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவர் பார்த்தவொடனே மனசே விட்டு போச்சு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, நீ என்னடா இங்கே வேற ஒரு பொண்ணு கூட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டாக ஹீரோயின் மெசேஜ் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு இவர் எதுவுமே பேசாமல் ஓகேன்னு மட்டும் ரிப்ளை பண்ணுறாரு. அனாவசியமாக வந்து இதை சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ளே சிக்கல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு குழந்தைய மெல்லமாக தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து போடுறாரு. பின்னாடியே ஹஸ்பண்ட் வந்து சிஇஓ தேடிட்டு இருந்தீங்களே கிடச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவள் சின்ன கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி அவள் கம்பெனியில் வந்து 200 பேர் வேலை செய்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா, எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணுறா, அவ்வளோ டென்ஷன் வந்து அவள் ஒத்தாலாம் வந்து தாங்கிட்டு இருக்கா. நீ வீட்லேயும் வந்து பார்த்தோம்னா வந்து அவளுக்கு நிம்மதி இல்லை. நான் சொல்கிறது வந்து உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஹீரோயின் கலகலான்னு பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவர் சரியாகவே வந்து முகம் கொடுத்து பேசாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிறாரு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, துருவி கேட்டுகிட்டே இருக்கா. இவருக்கா டென்ஷன் தாங்க முடியாமல் பிபி டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறான். இவன் நினச்சிட்டா வந்து இவர் காய்ச்சல் போல் இருக்கு. ஏன்னா குழந்தைக்கு ஏற்கனவே கொஞ்சம் காய்ச்சல் இருந்துச்சு. இப்போ 2 பேருமே வந்து பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா, அதனால் இவருக்கும் வந்து காய்ச்சல் வந்துருச்சான்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா எனக்கு பிபி இருக்குது, அதனால தான் நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு. சரி இந்த வீக்கெண்ட் ரெடியாக இருங்க, நம்ம அந்த சிஇஓ பார்க்குறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. அங்கேயும் பார்த்தோம்னா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு வந்து ஹீரோ கிட்ட வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கணும், அதுக்கு வந்து அவர் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கா. ஆனால் ஹீரோவாக இருந்துட்டு எப்பட்றா இந்த விஷயத்த வந்து அவகிட்ட சொல்கிறது, ஏற்கனவே வந்து ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனாக இருக்கா, இது வேற நம்ம வந்து சொன்னோம்னா வந்து இன்னும் எச்சா போயிடும். நம்ம எதுவுமே விசாரிக்காமல் டைரெக்டாக வந்து உன் புருஷன் இப்படி அப்படி பண்ணா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவன் மனசு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிவிட்டு எப்படியோ மனசை கல்லாக்கிட்டு ஹீரோயினை சிரிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறார். அப்படியே வந்து ஹோட்டல் வந்து ரீச் ஆயிடுறாங்க. நைட் ஆயிடுது. சரி காலையில் தான் வந்து சிஇஓ பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அலாரம் சத்தம் கேட்குது. உடனே இவரும் ஃபோன் பண்ணி அம்மா நெருப்பு பிடிச்சிக்கிச்சு போல் இருக்கு, நீ சீக்கிரமாக கீழே வாமான்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடித்து பிடிச்சி கீழே வந்து ஹீரோவை தான் தேடுறாங்க. பார்த்தோம்னா அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு. அப்பாடா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அலாரம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹோட்டல் ஸ்டாஃப்கிட்ட இதோட ஃபால்ஸ் அலாரங்க, சாரி நீங்கள் மறுபடியும் ரூம்குள்ளே போயிருங்க அப்படின்றாங்க. இப்போ ஹீரோயின்ட்டு சரி நீங்களும் வாங்க நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ரூமுக்கு கூப்பிட்றா. அங்கே பார்த்தோம்னா அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே வந்து நடந்துட்டுருக்கார். ஹீரோயின்ட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உட்காருங்க, உங்கள் ரூமில் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மெல்லமாக வந்து புலம்ப ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் புருஷனுக்கு வந்து ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? ஆமாம் உங்களுக்கு எப்போ தெரியும்? எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அந்த விஷயத்த பார்த்துட்டு தான் வந்து உங்ககிட்ட எப்படிரா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் முழிச்சிட்டு இருந்தேன். ஆமாம் உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? எனக்கு 1 மாதமாக தெரியும். ஃபோனில் வந்து மெசேஜ் வந்து ஒயின்னு வந்துகிட்டே இருந்துச்சு. யாரா இப்படி மெசேஜ் பண்ணுறது சொல்லி பார்த்தோம்னா ஒரு பொண்ணு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஓன்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலுமே அவன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாத மாதிரியே வந்து நான் நடந்துட்டுருக்கேன். நீ லூஸா நீ பார்த்தோன்னா 2 அப்பி யாரா வந்து இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சட்டை பிடிச்சி கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீ அழுதுட்டு நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ அழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்துட்ருக்காரு. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்து அவனாக வரணும்னு தான் நான் விரும்புகிறேன். என் பொண்டாட்டி தான் முக்கியம், என் பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்ன ஒரு கொஞ்ச நாள் அந்த அஃபேர் இருக்குமா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என் புருஷன் என்கிட்ட வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் நான் சாமியை கும்பிட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ அந்த காலத்து பொண்ணு மாதிரியே பேசிகிட்டு இரு, இந்த காலத்துக்கு பேசுகிற மாதிரி பேசு, அப்படியெல்லாம் எங்கேயுமே வரமாட்டாங்க. இல்லை நான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணேன், அவங்களும் அதில் அப்படி தான் போட்டிருந்துருக்காங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன் இப்போ சிஇஓ வந்து தேடுறதுக்கு கூட ஏன் நான் இவ்வளோ அர்ஜெண்ட்டாக தேடிட்டுருக்கேன்? ஒரு வேளை வந்து நம்ம கம்பெனி பொறுப்பு வந்து அந்த சிஇஓ பார்த்துக்கிட்டாருன்னா நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம பார்த்துக்கலாம், நானும் ஒரு விதத்தில் வந்து தப்பு பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்ட்டு அழுகுறாங்க. இவளுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே பாசமும் இருக்குது, அதே மாதிரி கோபமும் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓன்ட்டு அழுகிறா. காலையில் பார்த்தோம்னா சிஇஓ பார்க்குறதுக்காக 2 பேருமே போகிறாங்க. இவர் டென்ஷனாக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கார், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சிஇஓ பார்த்துட்டு கீழே வந்துடுறா. நான் சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் அவர் 2 நாள் டைம் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸை வந்து நோட் பண்ண வராமா, அது அவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா தான் வந்து வேலைக்கு வருவாராமா, அதுக்காக 2 நாள் டைம் கேட்டார். ஆனால் நான் அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், ஆனால்
ஆனால் அவர் தான் வந்து முடிவு எடுக்கணும். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தார், ஸ்மார்ட்டாக வந்து திங்க் பண்ணுறாரு, பார்க்கலாம் அவருக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ஹஸ்பண்ட் கேட்குறாப்புல ஆர்வமாக, சிஇஓ செலக்ட் பண்ணிட்டியா, எப்போ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அவர் தான் இன்னும் ஓகே சொல்ல. ஒரு வேளை ஓகே சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் மறுபடியும் நான் வந்து வீட்டையே கவனிச்சுக்குவேன், உன்னையும் நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வர மாட்டேங்குது. எஸ்ஸும் சொல்ல மாட்டேங்கிறான், நோன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். இவ்வளோ பெருசாக வெளியில் காமிச்சிக்காம குளிக்கும்போது ஓன்ட்டு அழுகிறா. தனிமையில் உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறான். ஏடா புருஷன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த நாள் காலையில் ஆகுது. இவ்வளோ வந்து அவசர அவசரமாக ஹீரோவை பார்க்குறதுக்காக போகிறான். பார்த்தோம்னா நம்ம இன்டர்ன் தான் வெளியில் வரான். டேய் நீ எங்கடா இங்கே? ஆமாங்க, நான் வீடு கிடைக்கலன்னு சொன்னேன், அவர் தான் வந்து இங்கே வந்து தங்க சொன்னார், நீ ஆஃபீஸ்க்கு போன்னு சொல்லிட்டு போய் காலிங் பெல் அனுப்பிக்கிறாங்க. பார்த்தோம்னா நம்ம மசாஜ் லேடி, என்னம்மா நீங்கள் இங்கே? இல்லை, ஹீரோ தான் வந்து வர சொன்னார், நேற்றெல்லாம் வந்து டின்னர் ட்ரீட்டு, அதனால் வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இங்கே இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாப்புல. இல்லை, 4 மணிக்கு எழுந்திரிச்சேன், எனக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல, உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஏன் நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். என்னம்மா நீ இப்படி பேசுகிற, இது உன் வீடு மாதிரி, நீ எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், அதெல்லாம் இங்கே யாருக்கிட்டையும் நீ பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிடுறாரு. இங்கே பாருமா, நான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீ நல்லா இருக்கணும்னா இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், இந்த கம்பெனி நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருப்ப. ஏன்னா இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு வந்து நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அவ்வளோ லவ் பண்ணுற அந்த கம்பெனியை. இப்போ நீயே வந்து வேற ஒரு ஆளை வந்து இங்கே சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணினா அந்த அளவுக்கு அந்த கம்பெனியை பார்ப்பாராங்கிறது எனக்கு டவுட்டு தான். அவரோட விஷனில் தான் வந்து அந்த கம்பெனியை பார்ப்பாரு. உன்னை மாதிரி வந்து லவ் பண்ணுவாராங்கிறது எனக்கு தெரியாது. நீ நல்லா யோசிச்சுப்பாரு, உன்னை ஏமாத்தின உன் புருஷனுக்காக நீ ஏன் இந்த கம்பெனியை வந்து நீ விட்டு கொடுக்கணும்? உன்னோட லவ்வை ஏன் நீ தியாகம் பண்ணணும்? ஆஸ் அ இன்டர்னாக வந்து நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். எம்டியாக வந்து இது ஏற்றுக்காதது உன்னோட விஷயமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்டர்னாக யாருங்க இப்படி வந்து அட்வைஸ் கொடுப்பா? இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குற அட்வைஸு. உங்களை மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு கிடச்சதுக்கு வந்து நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. சரி, நம்ம இப்போ வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஒரு புக்கே வந்திருக்கு. யாரா கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தா இல்லைங்களா ஒரு சிஇஓ, அவர் இங்கே வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவளை வந்து இப்போ யோசிக்கிறா, சரி இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி நைட்டு வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தோம்னா அங்கே ஹஸ்பண்ட் வராப்பில். உடனே இவள் ஸ்க்ரீன் எல்லாம் இழுத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அவன் உடனே வந்து அழுக ஆரம்பிச்சிட்றான். இங்கே பாரு, நான் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன், உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது, நான் ஒரு பொண்ணு கூட அஃபேராக இருந்தேன், இப்போ எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணும், குழந்த தான் வேணும்னு சொல்லி நான் வந்திருக்கேன், நீ தயவு செஞ்சு வந்து இந்த சிஇஓ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாத, நான் இத்தனை நாளாக வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்போ அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ கம்பெனியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இவளுக்கும் ஃபீலிங்ஸில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறா. சரி, ஹீரோ கிட்டே இந்த விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தோம்னா சேரில் அவர் இல்லை. எங்கடா போனார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மசாஜ் சென்டருக்கு போ, அங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறா. பார்த்தோம்னா அங்கேயும் இல்லை. சரி எங்கே தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பார், அந்த லேடி இருந்துட்டு நீ போய் அங்கே போய் பார்க்கில் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம ஆள் பயங்கரமாக வந்து யோகா பண்ணிகிட்ருக்காரு. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் அப்புறமேல் பேசிக்கலாம், இங்கே வா, நீ வந்து யோகா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மெல்லமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லை தப்பாக பண்ணுறேன்னா? அதெல்லாம் சூப்பராக பண்ணுறேன், அப்படியே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே ஹாப்பி என்டிங்காக வந்து இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.